guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biobotany living worldல classification of virus பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வைரஸை வந்து RNA மெக்கானிசமை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. இதை டிவைட் பண்ணவர் யார் அப்படின்னா டேவிட் பால்டிமோர் 1971 வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் வந்து வைரஸஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காகவே வைரஸ்க்கு வந்து டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ அப்படின்ற ஏதாவது ஒரு நியூக்ளிக் ஆசிட் டைப் வந்து இருக்கும். டிஎன்ஏயோட எக்ஸ்பேன்ஷன் வந்து டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஆர்என்ஏ அப்படின்றது ரிபோ நியூக்ளிக் ஆசிட். எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் ஒன்று டிஎன்ஏ இருக்கலாம் இல்லைன்னா ஆர்என்ஏவாக இருக்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று லீனியராக அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம் இல்லைன்னா சர்க்கிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் எல்லாமே ஒரு யூனிட்டாக தான் இருக்கும். ஆனால் வவுண்ட் டியூமர் வைரஸ்லையும் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்லையும் செக்மெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வைரஸ்க்கு எல்லாமே அதோட நியூக்ளிக் ஆசிட் ஒரு டிவைட் பண்ண ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டாக தான் நமக்கு வைரஸோட நியூக்ளிக் ஆசிட் வந்து இருக்குது. எந்த வைரஸ்க்கெல்லாம் டிஎன்ஏ இருக்கோ அந்த வைரஸை டிஆக்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த வைரஸ் எல்லாம் ஆர்என்ஏ இருக்கோ அந்த வைரஸை ரிபோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா வைரஸை வந்து அனிமல் வைரஸ், பிளான்ட் வைரஸ், பாக்டீரியல் வைரஸ் அப்படின்னு இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா அனிமல் வைரஸ், பாக்டீரியல் வைரஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்குது. அதாவது டிஆக்சி வைரஸாக தான் முக்கால்வாசி இருக்கும். ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் எக்ஸப்ஷன்ஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க் கேட்க நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஹெச்ஐவி அப்படின்றது ஒரு அனிமல் வைரஸ். ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நியூக்ளிக் ஆசிட் வந்து ஆர்என்ஏ தான் இருக்கும், டிஎன்ஏ கிடையாது. ஈவன் தான் அவங்க அனிமல் வைரஸாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஆர்என்ஏ நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்குது. இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அதே மாதிரி பிளான்ட் வைரஸ் எல்லாமே நியூக்ளிக் ஆசிட் வந்து ஆர்என்ஏவாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ தான். இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் இது வந்து ஒரு பிளான்ட் வைரஸ். ஆனால் இந்த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸோட நியூக்ளிக் ஆசிட் வந்து டிஎன்ஏ. ஸோ இந்த எக்ஸப்ஷனல் கேஸை வந்து நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் 2 எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிடோட யூனிட்டை பொறுத்தும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டடாகவும் இருக்கலாம், டபுள் ஸ்ட்ராண்டடாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் அப்படின்னாலே ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். சிங்கிள் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லைனா டபுள் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். இதெல்லாம் பேஸ் பண்ணி வைரஸை வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இப்படின்னு 4 கிளாஸாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 7 கிளாஸ் ஆஃப் வைரஸஸ் வந்து இருக்குது அண்ட் 4 கேட்டகரிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ கிளாஸ் 1 அப்படின்றது வைரஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அடினோ வைரஸ். கிளாஸ் 2ன்றது வைரஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது எல்லாமே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை பேஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்வோ வைரஸ். கிளாஸ் 3க்கு வந்து வைரஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. எக்ஸாம்பிள் ரியோ வைரஸ். கிளாஸ் 4 வந்து வைரஸஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. எக்ஸாம்பிள் டோகா வைரஸ். கிளாஸ் 5 வந்து viruses with negative sense single stranded RNA, rhabdovirus.
Class 6 virus with positive sense single stranded RNA, example retrovirus, and class 7 virus with double stranded RNA, hepadna virus. ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் நீங்கள் போக தேவையில்லை. இந்த கிளாஸ்க்கு இதுதான் எக்ஸாம்பிள் அப்படின்றத மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டா போதும். நானும் இதில் ரொம்ப டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண போதில்லை, ஏன்னா இதுலேருந்து அவ்வளோ உள்ள கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. கேட்கணும் அப்படின்னா மேட்ச் தான் கேட்பாங்க. அதுவும் நீங்கள் எக்ஸாம்பிள் அண்ட் கிளாஸ் நேமை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். இப்படிலாம் வைரஸை பிரிச்சிருக்காங்க அப்படின்றதும் இந்த எக்ஸப்ஷனல் கேஸும் மட்டும் நீங்கள் தரவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து 1 மார்க்கை அட்டன் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.